ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 13ஆம் தேதி தங்கத்துடைய விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நைட் நம்ம போட்டிருந்த வீடியோவில் தங்கத்தோட விலை வந்து இந்த அதிகரிக்கலாமா குறையலாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 மணிக்கு போட்டிருந்த வீடியோவில் நான் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துலேயே வந்து குறைவதற்கான சான்சஸ் இருந்துச்சு. அதனால் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் கிராமிற்கு ₹30 50 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேங்க. இப்போ நிலவரம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா நேற்று தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஒரு ₹30-40 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருந்தது. ஆனால் நேற்று மார்க்கெட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நேற்றைய விலையிலே முந்தா நேற்று என்ன விலையோ அதே விலையில் தான் நேற்று விற்பனை செய்யப்பட்டு வந்ததுங்க. ஒருவேளை இன்றும் பார்த்திங்கன்னா அந்த நேற்று எதுவும் வந்து மார்க்கெட்டில் நிலவரத்தில் மாற்றம் இல்லாதது இன்று ரிஃப்ளெக்ட் ஆகுமா என்னங்கிறதும் தெரியல. இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தங்கத்துடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. எவ்வளோ குறையும்னு பார்த்திங்கன்னா கிராமிற்கு ₹35 ஒரு ₹55 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனாலும் இருந்தாலுமே நேற்று மார்க்கெட்டில் எந்த ஒரு அதாவது சர்வதேச லெவலில் நேற்று வந்து தங்கத்துடைய விலை வந்து அதிகரிச்சிருக்கு. ஆனால் இந்தியாவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே விலையில் அதாவது ₹7285 விற்பனை செய்யப்பட்டு வந்ததுங்க. இன்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நேற்று எதுவுமே வந்து மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருந்தது. இன்று ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுச்சுன்னா சப்போஸ் வந்து இந்த அளவுக்கு அதாவது ₹35 ₹55 வரைக்கும் குறையாமல் ஏதாவது வந்து ஒரு ₹10 ₹20 வரைக்கும் மட்டும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ வந்து இன்று எப்படி வந்து இவங்க வந்து விலை நிர்ணயம் செய்ய போவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா இன்று மார்க்கெட்டில் வந்து குறையும் முகத்தில் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா யுஎஸில் வந்து அந்த ரேட் கட் வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக்கில் கன்ஃபார்மாக சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தங்கத்தோடைய ரேட் வந்து இந்த வாரத்தில் வந்து அதிகரிச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கிறதுனால வந்து இது மாதிரி விலை நிலவரம் அப் அண்ட் டவுனில் மாறி மாறி வருது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அதாவது ரேட் கட் இருக்குமா இல்லையா, அப்படி இருந்ததுன்னா 0.25 வரைக்கும் வந்து ரேட் கட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கன்ஃபார்மாக மறுபடியும் தங்கத்தோட விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. ஸோ எது எப்படின்னு தெரியல. இன்று பார்த்திங்கன்னா தங்கத்தோடைய விலை வந்து குறையும் முகத்தில் தான் இருக்குது. ஸோ 7000 குறைஞ்சதுன்னா ₹7285 எவ்வளோ குறையுன்னு பார்த்திங்கன்னா ₹35 ₹45 அப்படி பார்க்குறப்போ ₹7240 அந்த ரேஞ்சில் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எவ்வளோ ரேட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, இந்திய ரூபாயின் மதிப்பு US டாலருடைய மதிப்போடு சேர்த்து நிகரான மதிப்புக்கு கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் போர்ட் ரேட்டு. ஸோ கம்யூனிட்டி டேப்பில் உங்களுக்கு வந்து ஒரு 9:45 10 மணிக்குள்ளே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ இது வந்து ஒரு செய்தியாக தான் சொல்லிகிட்ருக்கேன் நான். ஸோ இப்போ மார்க்கெட்டில் அதிகரிக்கிற முகமாக இருக்கா குறைவாக முகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பொருளாதார நிபுணர்களை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.